வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5. அதில் 6ஆம் கணக்கு பார்ப்போம்ப்பா. f(x) = x² - 1 எனில் ஃபஸ்ட்டு சம்மில் 2 சம் கொடுத்துருக்காங்கப்பா. f.f மற்றொரு சம்மு f.f.f ஐ காண்க. இதில் ஒவ்வொன்றா எடுத்து செய்வோம்ப்பா. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், f(x) கொடுத்தது இருக்கலாம் x² - 1. அடுத்து f.f சொல்லும்போது f.f(x) சரியாப்பா. இப்போ f ப்ராக்கெட் f(x) உடைய மதிப்பு என்னது, அதை அப்படியே போட்டுருங்க, x² - 1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டை f(x) இதுவும் இப்போ எனக்கு நமக்கு f மற்ற ஃபார்மில் தான் இருக்குமா. அப்போ நான் x இருக்கிற இந்த ப்ராக்கெட் போட்டுனா x² - 1 அடுக்கு எத்தனை இருக்குமா, 2. எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் உள்ளதை எழுதிட்டு -1. இது எப்படி எழுத போனால் a - b (4² ஃபார்முலாவில் இதை விரித்து எழுதுகிறோம். a² - 2ab + b². அப்போ நான் இங்கே a இருக்கிறது என்ன இருக்குன்னா x² இருக்குது, b இருக்கிறதுனா 1. அப்போ நான் x² அதுக்கு மேலே 2 போட்டால் என்னென்னமாகும், x4. இங்கே x4 மைனஸ் 2ab. அப்போ x² 1 பெருக்கும்போது 2x². அடுத்து ப்ளஸ் 1 1க்கு ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம என்னமா வருது, 1. லாஸ்ட்டில் -1 இருக்குது, அதையும் போட்டலாம். இப்போ -1 +1 கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு இருக்கிறது x⁴ - 2x². என்னது இது, f.f கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f.f. இரண்டாவது f.f. இது எப்படி எதுனா f.f(x) சரியாப்பா. இப்போ f.f ப்ராக்கெட்டுக்குள்ளே f(x) உடைய மதிப்பு என்ன இருக்குது நமக்கு, x² - 1. இப்போ மறுபடியும் நமக்கு f(x)ங்கிறது என்னப்பா, x² - 1 சரியா. இங்கே எக்ஸுக்கு எக்ஸு. இப்போ f இருக்காப்பா, f ப்ராக்கெட் x² - 1. இந்த ப்ராக்கெட் இருக்குது எல்லாமே எடுத்து என்னது அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக கொடுப்போம். x² - 1 அதனுடைய அடுக்கு என்ன இருக்குது, 2. அடுத்து நமக்கு என்னம்மா இங்கே இருக்குது, -1. அதை வெளியே போட்டுருவோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் இருக்கிறத அப்படியே எழுதுகிறோம், அடுக்கு 2 போட்டு -1. இப்போ இதை எப்படி விரிச்சிடலாம்னா, போனது இங்கே பண்ணோம்லப்பா அதே தான் சரியா. a - b (4² ஃபார்முலா மெத்தடில் நாம் விரித்து எழுத போகிறோம். அப்புறம் நமக்கு இங்கே என்ன இருக்கும், x4 மைனஸ் 2x² + 1. அடுத்து நமக்கு என்னமா கிடைக்குது, இது நாம் இதை மட்டும் விரிச்சு எழுதுகிறோம் -1 சரியாப்பா. இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம வெளியே போட்டுக்கணும்டா சரியா. இப்போ இந்த -1 +1 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது f ப்ராக்கெட் x4 - 2x² சரியா. இப்போ இது எப்படி இருக்குது நமக்கு, f(x) ஃபார்முலா ஷார்ட் மெத்தடில் இருக்கா. அப்போ நான் x² - 1க்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் உள்ளது எதுங்க, x4 - 2x². இது ஃபுல்லாக எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அதனுடைய அடுக்கு 2 போடணும். அடுக்கு 2 -1 ஓகேவாம்மா. தேங்க்யூப்பா.